السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 333 தடவை நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நீண்ட கால தடைகளை அல்லாஹ் நீக்கி எல்லா விடயத்திலும் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது ஒரு புதிய வருடத்தை அடைந்திருக்கின்றோம். அதே போன்று புதிய ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹர்ரம் மாதத்தை சிறப்புக்குரிய மாதமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 4 மாதங்களை சிறப்புக்குரிய மாதங்களாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதிலே 3 மாதங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் துல் கஅதா, துல் ஹஜ், அதே போன்று முஹர்ரம், அதே போன்று 4வது மாதம் ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்களும் அல்லாஹ்விடத்திலே சிறப்புக்குரிய மாதங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதங்களிலே நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். அதே போன்று நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடம் கபூலாக வேண்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடம் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை நாம் 333 தடவைகள் ஓதுவோம். நாம் ஒரு விடயத்தை நீண்ட காலமாக கேட்டிருப்போம். அந்த விடயம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் இந்த துஆவை ஓதி அந்த விடயத்தை கேட்டு பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அந்த விடயத்தை உங்களுக்கு வழங்குவான். என்ன துஆ என்றால், அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி மின் குல்லி தம்பின் வ அதூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி மின் குல்லி தம்பின் வ அதூபு இலைஹ் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் 333 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான்.